இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அரசாங்கத்தின் காலதாமதம் எதற்காக நடைபெறுமா என்ற ஒரு ஊகம் இருக்கின்றது. அது தொடர்பாக உண்மையிலே மாகாண சபை தேர்தல் நடத்துவோம் என்றுதான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தார்கள். குறிப்பாக இந்த எங்களுடைய அரசாங்கம் அமைந்தால் ஒரு வருடத்துக்குள்ளே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்தையும் மாகாண சபை தேர்தலையும் நாங்கள் வைப்போம் என்ற விடயத்தை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் முன்மொழிந்திருந்தார்கள். ஆனால் அவர் சென்ற வரவு செலவு திட்ட உரையின் போது சொன்ன கருத்துகள் தான் இங்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏன்னால் இதற்கு முன்னர் இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது எங்களிடம் காசு இல்லை, அதனால் எங்களால் தேர்தல் நடத்த முடியாது என்று சொன்னார்கள். அதனுடைய ஒரு விரிவாக்கமாகத்தான் இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் எங்களிடம் காசு இருக்கின்றது, ஆனால் தேர்தலுக்கான முறை ஒன்று இல்லை, அதை நீங்கள் செய்து தாருங்கள் என்று எதிர்க்கட்சியினை காட்டுவது உண்மையிலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி. ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வேகமாக நடந்த தேர்தல், இடையில் இவ்வளவு பெரிய ஒரு காலதாமதம், எதிர்க்கட்சி மீது குற்றம் சுமத்துவது என்பது அது ஒரு சந்தேகம்தான் ஏற்படுகின்றது.